ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் டேஸ்டான ஹரியாலி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபிங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஹரியாலி சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா அலசி க்ளீன் பண்ணி தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த ஹரியாலி சிக்கனுக்கு முக்கியமே நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அது என்னென்னா, நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி கீரையை நல்லா கழுவி அதில் சேர்த்துக்கோங்க. அதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, இங்கே நான் ஒரு 8லேருந்து 10 பச்சை மிளகா வரைக்கும் நான் போட்டுக்கிறேன். இதை ரெண்டையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுதான் நம்ம ஹரியாலி சிக்கனுக்கு டேஸ்ட்டை கொடுக்க போகுது. இப்போ அடுத்து இதை அரைச்சி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, அந்த எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு 2 வெங்காயத்தை நறுக்கி நான் வச்சுருக்கேன். அதை பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அடிப்பிடிக்காத மாதிரி வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறமா அலசி வச்சுருக்க சிக்கனை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கோட்டாகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. மறுபடியும் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சிக்கன் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்து சிக்கனில் நல்லா கோட்டாகிற மாதிரி ஒவ்வொரு துண்டுக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பச்சை மிளகா பேஸ்ட்டை இது தலையில் கொட்ட போகிறோம். கொட்டிட்டு நல்லா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியே போதுமானது. இப்போ மூடி வச்சு டிஸ்டர்பே பண்ண வேணாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிய விடுங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடும். நல்லா ஒரு கிளறி விடுங்க. சுவையான ஹரியாலி சிக்கன் ரெடி. சூப்பரான ரெசிபிங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் போட்டு விடாதீங்க. இன்னும் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட நீங்கள் மூடி வச்சுக்கலாம். சூப்பரான ரெசிபிங்க. சுட சுட சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். நான் இன்னொரு புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.